ரூட்ஸ் மக்களுக்கு வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தல் ரொம்பவே சூடு பிடிக்க களம் காண ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஒவ்வொரு கட்சியினரும் அவங்க வேட்பாளர்களை அறிமுகப்படுத்துறது அப்படிங்கிற எல்லா தீவிர பணிகள்ல ஈடுபட்டுட்டு வராங்க. அந்த வகையில பாஜகவுடைய வேட்பாளர்கள் யார் யாரு எந்தெந்த தொகுதியில நிக்கிறாங்க அப்படிங்கறத ஏற்கனவே நாம பார்த்தோம். இப்போ அந்த வேட்பாளர்கள் எல்லாருமே மனு தாக்கல் செஞ்சிருக்காங்க. யார் யாரு எந்தெந்த தொகுதிகள்ல மனு தாக்கல் செஞ்சிருக்காங்க அப்படிங்கறத பார்க்கலாம். பாஜகவுடைய 47வது அடித்தள நாள் அப்படின்னா அது இதுதான். இந்தியாவின் மிகப்பெரிய கட்சி தேசிய வளர்ச்சிக்கு பங்களிப்பதுல தனது 47வது ஆண்டுல காலடி எடுத்து வைக்குது. நமது பாஜகவின் இந்த புனித ஸ்தாபக தினத்தில் நமது தமிழக பாஜக வேட்பாளர்கள் வேட்பு மனு தாக்கல் செய்ய எடுத்த முடிவு தேசிய ஜனநாயக கூட்டணியின் வெற்றிக்கான அடித்தளத்தை மேலும் வலுப்படுத்துது. இந்த புனிதமான நாள்ல தேசம் முதலில் கட்சி அடுத்து தனிநபர் கடைசியாக என்ற நமது கொள்கையில உறுதியாக நிற்போம் என்றும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் வெற்றியை உறுதி செய்வோம் என்றும் தமிழ்நாட்டை மீட்டெடுப்போம் என்றும் உறுதியுடன் உறுதியளிக்கிறோம். பின்வரும் வேட்பாளர்கள் இன்று வேட்பு மனுக்களை தாக்கல் செய்திருக்கிறார்கள். அவர்கள் யார் யார் என்பதை பார்க்கலாம். ஆவடி தொகுதியில ராஜசிம்மா மகேந்திரா அப்படிங்கிற அஸ்வின் குமார் வேட்பு மனு தாக்கல் செஞ்சிருக்காரு. மயிலாப்பூர்ல தமிழிசை சவுந்தரராஜன் வேட்பு மனு தாக்கல் செஞ்சிருக்காங்க. தளியில நாகேஷ்குமார் வேட்பு மனு தாக்கல் செஞ்சிருக்காங்க. திருவண்ணாமலையில ஏழுமலை, ராசிபுரம்ல பிரேம்குமார், மொடக்குறிச்சில கிருத்திகா சிவகுமார், உதகமண்டம்ல போஜராஜன், அவினாசில எல் முருகன், திருப்பூர் தெற்குல தங்கராஜ், கோவை வடக்குல வானதி ஸ்ரீனிவாசன், திருவாரூர்ல கோவி சந்துரு, தஞ்சாவூர்ல முருகானந்தம், கந்தர்வ கோட்டையில உதயகுமார், புதுக்கோட்டையில ராமச்சந்திரன், அறந்தாங்கியில கவிதா ஸ்ரீகாந்த், திருப்பத்தூர்ல திருமாறன், மானாமதுரையில பாலகணபதி, மதுரை தெற்குல ராம ஸ்ரீனிவாசன், சாத்தூர்ல நயினார் நாகேந்திரன், ராமநாதபுரத்துல நாகேந்திரன், இவங்க எல்லாருமே வேட்பு மனு தாக்கல் வெற்றிகரமா செஞ்சு முடிச்சிருக்காங்க.